சமீபத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மிகப்பெரிய அளவில் உலுக்கி எடுத்த சம்பவம் தான் ரித்தான்யாவின் மரணம். எனக்கு உடம்புலையும் தெம்பில்ல, மனசுலையும் தெம்பில்ல. வரதட்சணை கொடுமை தாங்காமல் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செஞ்சு கொட்ட திருப்பூர் ரித்தான்யாவுடைய கடைசி தழுதழுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். எனக்கு உடம்புலையும் தெம்பில்லைன்னு, மனசுலையும் தெம்பில்லைன்னு அவங்க வெளியிட்ட ஆடியோ. அதாவது எந்த கொடுமையெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த கொடுமையெல்லாம் பண்ணியிருக்காங்க. என் மக சொன்னதெல்லாம் கேட்டால் கண்ணில் ரத்தம் வந்துடும். அந்தளவுக்கு உடல் ரீதியாக கொடுமை செஞ்சுருக்காங்க. நான் அனுசரித்து இருன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இந்த வார்த்தைகள் ரித்தான்யாவுடைய அப்பா சொன்ன வார்த்தைகளுங்க. அவசரப்பட்டுட்டியே ரித்தான்யா என்று இறந்து போன உயிருக்கு பாடம் எடுக்க போகிறோமா? கட்டாயம் இல்லைங்க. ஏற்கனவே மகளை இழந்த துக்கத்தில் இருக்கிற ரித்தான்யாவின் அப்பா பக்கமே விரல் நீட்ட போகிறோமா? அதுவும் இல்லை. அவர்கள் 2 பேருமே இந்த ஆண்மைய சமூகம் சொல்லி வைத்த வளமைகளை அடிமாறாமல் பின்பற்றி வந்தது தான் இப்பேற்பட்ட மரணத்துக்கு காரணம். விளைவு அவங்க மகளையே பறி கொடுத்துட்டு இப்போ பொது வழியில் கதறிக்கிட்டு இருக்கார். அவர் மகளை அட்ஜஸ்ட் பண்ணிடுமா, மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேளுமான்னு சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அப்பாவுக்காக அந்த பொண்ணு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனது தான் இன்றைக்கி அந்த பொண்ணு உயிரோடு இல்லாமல் போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஒரு தலைமுறை உனக்கு படிப்பு எதுக்கு, சத்தான சோறு எதுக்குன்னு பெண் குழந்தைகள்கிட்ட அறிவுரையும் ஆரோக்கியத்தையும் ஒருங்கே பட்டினி போட்டிருக்குங்க. பிறந்துட்டா யாரெல்லாம் சீர் செஞ்சு கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடியும்னு அவங்க கருவில் இருக்கும்போதே தேடி தேடி அவங்கள வார்த்தைகளால் கொள்கிறாங்க. நாமும் அம்புகளை மட்டும் நொந்து விட்டு எய்த ஆண்மைய சமூகத்தை கண்டுக்காமல் இருக்கோம். இந்த ஆண்மைய சமூகம் என்கிறது நம் ஒவ்வொருவருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் சோத்துக்குள்ளே மறைக்கப்பட்ட முழு பூசணிக்காய் போலங்க. பொட்டக்கோழி கூவியா பொழுது விடிய போகுதுன்னு நம்ம வீட்டு கிழவிகள் பேசியது ஆணாதிக்கம்தான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சமைக்க துவைக்க சொல்லி கொடுத்து காலத்தோடு கட்டி கொடுத்துரு என்று அவர்கள் சொன்ன அறிவுரைகளும் ஆணாதிக்கம்தான். இப்படி இருந்தால் தான் அவங்கள வீட்டுக்கு பெரிய மனுஷின்னு அவங்களுடைய குடும்பமே ஏற்றுக்கிறோம். இதுதான் இந்த ஆண்மைய சமூகத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் விடுத்து சேவல் கூவலனாலும் பொழுது விடியும் மருமகளே, நல்லா படித்து வேலைக்கு போன பிறகும் கல்யாணம் செஞ்சுக்கணும் மகளே, உனக்கு பிடிச்ச பையனை பார்த்து நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, பாட்டி உனக்கு துணையாக நிற்பேன்னு எந்த பெரிய மனுஷியாவது பேசிவிட்டு மகனுடைய வீட்டுக்குள்ளே இருந்துட முடியுமான்னு பார்த்தா அது கேள்விக்குறிதாங்க. முடியாது. இந்த ஆண்மைய சமூகம் பெண்ணை பெற்ற அம்மாக்களுக்கு ஒரு ரகசிய டாஸ்க் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, அவங்களோட மூளையில் பொருத்தி வைக்கிட்டு இருக்க ஒரு சிப்பு மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் இன்செர்ட் பண்ணியிருக்கு. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க்கு தன் இனத்துக்கு எதிரானதுங்கிறது தெரியாமலே பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கோ, படிச்சுக்கிட்டே போனால் யார் மாப்பிள்ளை தேடுறது, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, வேலையை விட்டுரு, ஆம்பளை அப்படி இப்படி தான் இருப்பான், பொம்பளைங்க நம்ம தான் அனுசரித்து போகணும். இந்த ஆண்மைய சிரிப்பை தன் மூளையில் இருந்து, அதாவது இந்த ஆண்மை அந்த சிப் இருக்குது பார்த்தீங்களா, இன்செர்ட் பண்ண இந்த சிப்பை தன் மூளையிலிருந்து மகள் மூளைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அம்மாமார்கள். அதுக்கு அடுத்து அவருடைய பேத்தியின் மூளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாட்டிமாருங்க. இடையில எந்த பெண்ணாவது கொஞ்சம் தெளிவாக புத்திசாலித்தனமாக பேச ஆரம்பித்து எதிர்கேள்வி கேட்டால் இதெல்லாம் குடும்பத்து பொண்ணா அப்படின்னு முத்திர குத்தி ஆண்மைய சமூகத்துக்கு தங்கள் விசுவாசத்தை காட்டிடுறாங்க. வேற வழி, அடுத்த வேளை சோத்துக்கு அப்பனையும் அண்ணனையும் தம்பியையும் புருஷனையும் பிள்ளையும் நம்பி இருக்கக்கூடிய மூளைகளால் வேறு என்ன நியாயங்களையும் உரிமைகளையும் சிந்திக்க முடியுங்க? இதே ஆண்மைய சமூகம் பெண் பிள்ளைங்களை பெற்ற தந்தைகளே வேறு மாதிரி மூல செலவு செஞ்சு வச்சுருக்குங்க. உன்னோட இனத்தில், உன் சாதியில், உன் மொழியில் உன்னை போன்ற உணவு பழக்கத்தில் இருப்பவனை தேடி சென்று உன் மகளை திருமணம் செஞ்சு வை. அதுக்காக உன் சக்தி மீறி கூட வரதட்சணை கொடு. ஊரே மெச்ச திருமணம் செஞ்சால் தான் ஆண்கிற அப்பாவுக்கு பெருமை. ஒருவேளை கட்டி கொடுத்த உன் மக திரும்ப ஓன்ட்டையே வந்துட்டா அது உனக்கு தாண்டா பெரிய அவமானம். ஊரே உன்னை கேலி செய்யும், என்னடா புள்ள வளர்த்துருக்கேன்னு. நீ பொண்ணை பெற்றவன், அதனால் ஆணை பெற்ற குடும்பத்தை உன் மகளை அனுசரித்து போக சொல்லு அப்படின்னு இவருக்கும் மூளை செலவை செஞ்சு வச்சிருக்காங்க. யாரு? ரித்தான்யாவுடைய அப்பா மாதிரி இருந்து இருக்கக்கூடிய பல அப்பாக்களுக்கும். ரித்தான்யாவின் அப்பாவும் இந்த மூளை செலவை செய்யப்பட்டவர் தாங்க. இனி அவர் அழுது புரண்டாலும் இறந்து போன மகள் திரும்ப வரப்போறதில்லை. கோடி கோடியா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு இதே ஆண்மைய சமூகம் அவருக்கு ஆறுதல் சொல்லும். அந்த ஆறுதல்ல அவர் தன் அந்தரங்க குற்ற உணர்ச்சியை அப்படியே தேத்திக்கிடுவார். ஆண்மைய சமூகம் அடுத்த ரித்தான்யாவை தேட ஆரம்பிச்சிடும். ஐயோ பொட்டப்புள்ள பிறந்துருச்சு, காலத்திலிருந்து தேவதை பிறந்துட்டாங்கிற போஸ்ட் போடுற காலம் வரைக்குமே மகள்கள் பொத்தி வைக்கப்பட வேண்டியவங்க தான் என்றே அப்பாக்கள் நினைக்கிறதா தோணுதுங்க. அப்பாக்களுடைய அன்புங்கிறது மகள் கேட்கிற உணவை உடைய வாங்கி தருவதா இருக்கிறதோ என்கிற சந்தேகம் மட்டும்தான் எழுது. அப்பாக்களுடைய தேவதைகள் அப்பா மனசு கஷ்டப்பட்டுருவாரு, அதனால் அவர் சொல்கிற ஆணையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன், கணவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் என் அன்பான அப்பாவுக்காக பொறுத்துப்பேன், புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்பா அவமானப்பட்டுருவார்னு மனசுக்குள் செத்தோ அல்லது தற்கொலை செய்தோ அப்பாக்களின் மரியாதைக்கு எந்த பங்கமும் வராமல் காப்பாற்றிடுறாங்க.
அதாவது அப்பாக்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் நம்ம சொல்லணும்னா, எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் மகள் மீது வந்து உயிரையே வச்சிருக்கிறவங்க தான். மனைவியை தூக்கி போட்டு மிதிச்சாலும் மகளுக்கு வரப்போகிற கணவன் அவளை கண்கலங்காமல் காப்பாற்றணும்னு வந்து தேடி தேடி மாப்பிள்ளையை வந்து கண்டுபிடிக்கிறவங்க தான். இருந்தாலும் எல்லார்ட்டையும் உங்கள் மகளுக்கான ஒரு கூண்டு இருக்குது. அது அவரவர் வசதிப்படி தங்கமோ வெள்ளியோ அலுமினியமோ, ஆனால் உங்கள் எல்லார்ட்டையுமே ஆண்மைய சமூகம் வடிவமைச்ச ஒரு கூண்டு கட்டாயமாக இருக்குது. முன்னொரு காலத்தில் அதுக்கு சாவியாக ஒரு மூர்க்கத்தை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மூர்க்கத்துக்கு பதிலாக கண்மூடித்தனமான பாசத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. மூச்சு முட்டி போகிற ரித்தன்யாக்கள் சத்தியமாக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சதே இல்லப்பா என்று வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு அவர்கள் உயிரை வந்து விட்டுறாங்க. இது வந்து ஒரு கூண்டுங்க. தன்னுடைய வானம் இதுவல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட பெண்கள் அது காதல் திருமணமோ அல்லது பெற்றோர் வழி திருமணமோ தங்களுக்கான வாழ்க்கையோ தாங்களே தீர்மானிக்கிறாங்க. ஒருவேளை அது வழியே கொடுத்தாலும் சுய முடிவு எடுக்க தெரிஞ்ச பெண்கள் அதை எதிர்த்து நிற்க துணிகிறாங்க. தான் வீட்டுக்குள்ள தன் பெற்றோர்கிட்ட தனக்காக பேச தெரிஞ்ச பெண்கள் என் லைஃப்பை என் பண்ணிக்கிறேன்ப்பா என்று சொல்லுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். மகளோட திருமணத்தில் உங்கள் கௌரவத்தை தேடாமல் முடிஞ்சால் அவளுக்கான நல்ல துணையை தேடி கொடுங்க. ஆண்மைய சமூகத்தின் அவலம் புரிஞ்சு தெளிவான ஆண்கள் தான் நம்மள்கிட்ட வந்து பார்த்தோன்னா அதிகம். இளம் பெண்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லணும்னா, பெற்றவங்க தெய்வமாக இருந்தாலும் அவங்களே உங்கள் உலகமாக இருந்தாலும் அவர்கள் வசதியில் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்த காலில் நில்லுங்க. அதுவரை திருமணமே வந்து வேண்டாங்கிற முடிவுலையும் உறுதியாக நில்லுங்க. அது மட்டுமே புகுந்த வீட்டாரை இன்னும் சில உறவுகளாக உங்களிடம் இருக்க வைக்கும். உங்கள் அடுத்த வேளை உணவு அவங்கள நம்பி இருக்குதுன்னா, நான் புருஷன் நாங்கள் பிள்ளையை பெற்றவங்கிற கோரைப்பற்கள் உங்கள்கிட்ட அதன் கூர்மையை காட்ட எத்தனைக்கும். சொந்த காலில் வந்து நின்னா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அதனால் பெண்களே சொந்த காலில் வந்து நில்லுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.